அதிமுகவும் கொஞ்சம் பிகு பண்ணிப்பாங்களே தவிர எடப்பாடி ஒன்றும் அவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் லீடர், செல்வாக்கு மிக்க லீடர் கிடையாது. அவரு ஒரு இடத்துல அவரை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல பாஜக வைக்கும் அவரை. ஆனால் இது ரொம்ப முரண்டு பிடிச்சா வச்சுக்கோங்க, அது ரொம்ப கைமீறி போச்சுன்னா அவங்க எடுக்க வேண்டிய ஆயுதத்தை கையில் எடுப்பாங்க. அதனால இவரும் ரொம்ப போக மாட்டார். கொஞ்சம் அப்படி பண்ணி பார்ப்பாரு, வாய்ப்பு உள்ள இடத்துல கொஞ்சம் யூஸ் பண்ணிப்பாரு, மற்றபடி விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல விட்டு கொடுப்பாரு. ஆனால் எடப்பாடிக்கும் நிறைய பிரச்சனைகள் வரும் இந்த கூட்டணியில. பாஜகவோட சேர்ந்ததே வந்து அவருக்கு படுபயங்கரமான விமர்சனம் எதிர்பக்கத்துலேருந்து வரும். அதை டிஃபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு அவருக்கு ஆக்சுவலா. அது தவிர பாஜக வைக்கிற டிமாண்டு, சீட்டு போன்ற விஷயங்கள் டிமாண்டு, அப்புறம் கூட்டணி ஆட்சின்ற விஷயத்துல டிமாண்டு, அதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் இப்போது ஆல்ரெடி வந்து நம்ம லைவ் சாம்பிளாகவே மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள்லாம் நமக்கு நிறையா இருக்குது. ஜேடியு கூட்டணியை வச்சுட்டு இங்கே எப்படி பாதிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு கர்நாடகாவில் பார்த்துட்டாங்க. குமாரசாமியெல்லாம் ஏன் கூட்டணி வச்சுன்னு தெரியலன்ற அளவுக்கு ஒரு மாதிரி வருத்தப்பட்டு பேசியிருந்தார். அந்த மாதிரி ஒரு நிலைமை அதிமுகவுக்கு வந்துருமோன்ற ஒரு கேள்வி வந்து அதிமுக தொண்டர்கள் மத்தியிலேயே இருக்குல்ல. அதிமுக தொண்டர்களுக்கு இந்த கூட்டணி பிடிக்கல சார், உண்மையிலேயே பிடிக்கல. ஆனால் அந்த தலைவர்கள் வந்து வேற வழியில் வச்சிருக்காங்க. ஆனால் என்னன்னா அரித்மேட்டிக் ஒர்க் அவுட் ஆகுது, அரித்மேட்டிக் ஒர்க் அவுட் ஆகுது. இந்த இந்துத்துவ ஓட்டை அவங்க பாஜக ஓட்டை வளைக்கிறாங்க இல்லையா, அது கொஞ்சம் அவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகுது. அதிமுகவுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கு, அது சேர்ந்தா ஒர்க் அவுட் ஆகுது. ஆக்சுவலா மற்றவங்களாம் பாமகலாம் சேரும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஒர்க் அவுட் ஆகுது. தேமுதிக ஒரு அது கொஞ்சம் கேஷ் நியூட்ரலாக இருக்கு, அதுக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ அதனால வந்து நம்ம வந்து இதை வந்து அரித்மேட்டிக்கா ஒர்க் அவுட் ஆகாத கூட்டணின்னு சொல்ல முடியாது. அரித்மேட்டிக்காவும் ஒர்க் அவுட் ஆகுது, ஆனால் கொள்கை ரீதியாக கெமிஸ்ட்ரியா அது ஒர்க் அவுட் ஆகுது. கெமிஸ்ட்ரியா வந்து அதிமுக தொண்டர்கள் மத்தியில் அது ஒர்க் அவுட் ஆகுது. ஆனால் அல்டிமேட்டாக ஏன் இவ்வளோ சீக்கிரம் டிசைட் பண்ணிட்டாங்கன்னா, அது இன்னும் காலம் போக போக கொஞ்சம் கீழ் லெவலில் ரெண்டு தொண்டர்களும் ஜெல் ஆகணும்ல. இந்த அதிருப்தி, இந்த இப்போ திருப்பூரில் அழகாக ஒருத்தன், அங்கே ராம்நாடில் ஒருத்தன் பேசுகிறான், அங்கே புதுக்கோட்டையில் ஒருத்தன் பேசுகிறான், எல்லாம் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு தானே பேசுகிறாங்க ஏடிஎம்கேல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செட்டில் ஆகணுன்றதுக்காக தான் இவ்வளோ சீக்கிரமாக கூட்டணி போட்டிருக்காங்க ஆக்சுவலாக. ஓகே சார். ஆனால் இப்போவே ஸ்டார்ட் பண்ணியுமே ஒரு சில இடங்கள்ல இந்த நெருடல் போக்குன்றது கண்டினியூ ஆச்சுன்னா அது வந்து கடைசி டைமில் வந்து கூட்டணி மாறவும் முடியாமல் கண்டினியூவும் பண்ண முடியாமல் ஒரு மிகப்பெரிய சிக்கலை கொண்டு போய் நிறுத்திடலாம் கட்சிக்கு. எடப்பாடியை வந்து பாஜக முழுசாக நம்புறாங்க, அதில் சந்தேகம் இல்லை. ஒரு சின்ன எலிமெண்ட்டு சந்தேகத்தையும் மேலே வச்சுருக்காங்க. கடைசி நேரத்தில் ஏதாவது முரண்டு பிடிச்சி தாவேக்கா பக்கம் போயிடுவாரோ, அவங்க தாவேக்காவோட கூட்டணி ஏதாவது அமைச்சிடுவாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா 2024 பாமக அதிமுக அலையன்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. தைலாபுரம் வந்து ஆமா கடைசி நைட்டு வந்து பாத்தீங்கன்னா சிச்சுவேஷன் மாதிரி தான் அன்புமணி போயிட்டாங்க. அது வந்து அதனாலதான் வந்து இப்போ அதிமுக மேல வந்து 99.99% வந்து பாஜக நம்புறாங்க. ஒரு சின்ன ஒரு நூலிழையில ஒரு சந்தேகம் அவர் மேல இருக்கு. ஏன்னா கடைசி எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா பாஜகவோட கூட்டணி இல்ல மத்த கூட்டணி கட்சிகளோட தான் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த சந்தேகம் வந்து